ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் மற்றும் பொருளாதார நிபுணர் டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் மிஸ்டர் ஜீவா. சார், இன்னைக்கு இந்திய அளவில் மட்டுமல்ல அமெரிக்க அளவில் பரபரப்பான விவகாரம் என்று சொல்லணும். அமெரிக்க முதலீட்டாளர்களை அதானியினுடைய நிறுவனம் ஏமாற்றி விட்டது. அதாவது லஞ்ச பணத்தில் அவங்க முதலீட்டாளர்களை ஈர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அங்க உள்ள செக்யூரிட்டி கவுன்சில் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அது பரபரப்பா பாராளுமன்றத்தில் விவாதமாயிருக்கு. ராகுல் காந்தி ஏன் அதானி மீது நடவடிக்கை எடுக்கவில்லை, கைது செய்யக்கூடிய முகாந்திரம் இருந்தும் ஏன் நீங்க வேடிக்கை பார்க்குறீங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அதற்கு ஒன்றும் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர் பிரதிவாதி தான், அவரை நீங்க அப்படி சொல்ல முடியாதுங்கிற வாதத்தை அதானி குழுமமும் சொல்றாங்க, பாஜகவினரும் சொல்றாங்க. இப்ப இன்று நீதிமன்றம் வரை போயிருக்கு. அதில் அவர்கள் வைத்த வாதம், அந்த குற்றச்சாட்டை நாங்கள் படித்து பார்த்தோம், அதில் கௌதம் அதானி பேரோ அவருடைய தம்பி மகன் பேரோ அந்த ஜெயின் அவர்கள் பேரோ அந்த பேரோ அதுல இடம் வரலையே, முக்கியமான குற்றச்சாட்டுல அவங்க பேர்லாம் இடம் வரல, ஆனா அதானி மீது எந்த குற்றமும் இல்லை, அமெரிக்காவினுடைய குற்றப்பத்திரிகையிலேயே அவங்க பேர் இல்லை அப்படிங்கிற மாதிரியான வாதங்கள் போயிருக்கிறது. நமது அட்டர்னி ஜெனரல் முகில் ரோத்திக்கும் அதே கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார். அம்பானி குழுமம் சொன்ன அதே கருத்தை தான் அவரும் கூறியிருக்கிறார். இது எப்படி சார் பாக்குறது? நீங்க சொன்னது போல இது இந்தியாவில் மட்டுமல்ல, அமெரிக்காவில் மட்டுமல்ல, உலகம் முழுக்கலுமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இது இன்னும் இந்தியா அமெரிக்கா மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா, கென்யா, ஸ்ரீலங்கா போன்ற பல நாடுகளில் வியாபித்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல் அப்படிங்கிற மாதிரி அதானி இஷ்யூ வந்திருக்கு. அதற்கு அவர்கள் சொல்ற பதில் ஏற்புடையதாக இல்லை. ஏன்னா இப்போ ஒரு கோர்ட்ல உங்க மேல குற்றச்சாட்டுகள் அப்படின்னா என் மேல ஒண்ணுமே குற்றச்சாட்டு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதை நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது கடைசியில் எப்படி இதுக்கு இட் வில் கம் டு லாஜிக்கல் எண்டு. ஆகவே திரு அதானியை பொறுத்த வரைக்கும் ரோஹித் அவர்கள் சொன்னதோ அல்லது இவங்க கொடுக்குற கவுண்டரோ இதனால்தான் பெரிய இம்பாக்ட் வராது. இது எதுக்காக எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னால், இந்தியாவில் 2 நாளாக நாடாளுமன்றம் முடங்கி போயிடுது. இரண்டாவதாக ஸ்டாக் மார்க்கெட் குறிப்பாக அதானியோட ஷேர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் 4 லட்சம் கோடி ரூபாய்களுக்கு கீழே விழுந்துருது. அதில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது குறிப்பாக அதானி அந்த ஷேர்ஸ் எல்லாம் பிளட்ஜ் பண்ணியிருக்காரு. அப்போ அதனுடைய வேல்யூ குறைஞ்சி போயிடும். வேல்யூ குறைஞ்சி போச்சுன்னா அப்போ அடிஷ்னலாக ஷேர்ஸ் கொடுக்கணும் அல்லது வேற ஏதாவது செக்யூரிட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருப்பதனால அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை சரிகட்டுவதற்காகவும் இந்த அரசியல் ரீதியாக நாடாளுமன்றத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதற்காகவும் இதை டெம்பரரியாக அவங்க இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. பட் அந்த 54 பக்க அந்த அஃபிடவிட் இருக்கு, நான் அதில் பார்த்தீர்கள் என்றால் இவங்களை ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி பேசியிருக்கார்கள். அந்த 8 பேர் ப்ளஸ் மொத்தம் 10 பேர் அவங்கள பற்றி மென்ஷன் பண்ணி இருக்கின்றது என்பது தான் யதார்த்தமான உண்மை. அதை இவங்க மூடி மறைக்கிறதுனால உண்மையை மறைச்சிட முடியாது. செவிட்டியோ அல்லது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிட்டியோ அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. பட் ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூ, அவங்க சொன்னதே அவங்க சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான் ஒழிய இட் டசன்ட் மீன் அதானி ஹாஸ் பின் டோட்டலி அப்சார்வ்ட் ஆல் த சார்ஜஸ் அப்படிங்கிறதெல்லாம் வெறும் ஏமாத்து வேலை. அதை ஏற்கவே இயலாத ஒரு உண்மைங்கிறது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால் திஸ் இஸ் ஒன்லி ஒரு எவேசிவ் ஆன்சர், நாட் அ ஸ்ட்ரெயிட் ஆன்சர் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன் சார். இப்போ ஒரு அதானியை காப்பாற்றுற முயற்சியில தான் கவர்மெண்ட் எல்லாமே இருக்கிறாங்கிறது தெரியுது, அப்படிதானே? ஆமா ஆமா, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. கம்ப்ளீட்டா இந்திய அரசாங்கமா இருக்கட்டும், அஃப்கோர்ஸ் அதானி தன்னை தானே காப்பாற்றிக்கணும், அது வேற விஷயம். ஆனால் இன்னைக்கு இந்தியா இஸ் அதானி, அதானி இஸ் இந்தியா, மோடி இஸ் அதானி, அதானி இஸ் மோடி அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரை பிரிக்க முடியாத அளவு ஒரு சினிமாவில் வருமே, பிரிக்க முடியாது என்னது அப்படின்னா அதானியும் மோடியும் அப்படிங்கிற மாதிரி நாம் இன்னைக்கு சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க 2 பேருக்கும் உள்ள நெருக்கமான உறவுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால இப்போ வரட்டும், இதெல்லாம் இவங்க சொல்றது தான் உண்மையிலாம் ஆயிடாது. நேற்றுக்கு ஏதோ திடீர்னு கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட் ஏறி எடுத்து, அதானி ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏறி எடுத்து அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவே உண்மை அல்ல. அதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாகவும் சொல்லியிருக்காங்க. we will wait and watch. ஆனா காங்கிரஸ் கட்சி இதை தொடர்ந்து முன்னெடுத்துட்டு போகும். ராகுல் காந்தி இதை தொடர்ச்சியா பார்லிமெண்ட்ல எடுத்து கொண்டு போவார், அப்படிதானே?
ஆமாம் சார், அவர் ரொம்ப, அதாவது ஹி டஸ் நாட் மீன்ஸ் வேர்ட்ஸ் அட் ஆல். அது இப்படி அப்படிலாம் பேசவே இல்லை. அதானிங்கிற ஜெயிலுக்கு போக வேண்டியவர், அவர் எப்படி நீங்கள் வெளியில் வச்சிருக்கேன்னு கேட்குறாரு அவர். இதை விட ரொம்ப தெளிவாக யாரால சொல்ல முடியும் சார்? ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா அதானி ஹேஸ் டு கோ பிஹைண்ட் த பார்ஸ், அவரை ஏன் வெளியில் விட்டு வச்சிருக்கீங்க? வெரி சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இதுதான் ஐ திங்க் அதில் வந்து மாற்றமே இருக்காது சார். ஏன்னா இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய கெடுதலை அது என்னன்னா, இது ஏதோ ஒரு 2 பேருக்கு, மோடிக்கும் அதானிக்கும், மோடிக்கும் பிஜேபிக்கும் அதானிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இது மாறாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஏதோ விதத்தில் இந்த அதானினால பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் விழுறதுன்னா அதில் பிஎஃப் ஃபண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போட்டுறாங்க சார். சாதாரண சாமானிய மக்களுடைய பணத்தெல்லாம் அதில் பிஎஃப்ல போட்டு அந்த பிஎஃப் பணத்தெல்லாம் கொண்டு போடுறது. எல்ஐசியில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், அவன் கொண்டு போய் அதில் போட்டிருக்கான் எல்ஐசிக்காரன். இது மாதிரி பெரிய பெரிய பேங்க்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதனால ரொம்ப தெனாவிட்டா அதானி பேசிட்டு இருக்கார். நான் வந்து வெளியில வாங்கலைன்னா கூட, கடல்லாம் வாங்கலைன்னா கூட என்கிட்ட இருக்கிற ஃபண்ட்ஸே போறோம் அப்படின்னு என்ன பேசிஸ்ல அவர் சொல்றாருன்னா, நமக்கு இருக்கவே இருக்கு, பப்ளிசிட்டி அண்டர்டேக்கிங் இருக்கு, பேங்க்ஸ் இருக்கு, எல்ஐசி இருக்கு, இவங்ககிட்ட நான் பணத்தை வாங்கிடலாம் நமக்கு வேண்டிய அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கணக்கு பண்றாரு. அது என்ன ஆகும்னா, சாதாரண சாமானிய மக்கள் பிஎஃப் பணம் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் போச்சுன்னா என்ன சார் ஆகும்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இதெல்லாம் போச்சுன்னா என்ன சார் ஆகும்? ரொம்ப எளிமையான மக்களுடைய பணம் எல்லாம் போகும். அதனால மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனை ஒரு இந்தியனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவரால் வருகின்றது அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மையாக இருக்கின்றது. அதனால அதானியினால எந்த பாதிப்பும் இல்லைன்னு பாஜகவினர் நினைக்கிறாங்க, காப்பாற்றுறாங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா வந்து இந்தியா காப்பாற்றும் பட்சத்தில் அமெரிக்காவில் எந்த நடவடிக்கை எடுக்க முடியாதுல்ல? நோ, அதுல 2 விஷயம் நீங்க பார்க்கணும் சார். அது இந்தியாவை காப்பாற்ற முடியாது, இந்தியாவை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட, அந்த வெளிநாட்டில் ஊழல் செய்திருக்கின்றார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிசஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும், திரு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும், அவர் என்ன ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, இந்த ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிசஸ் ஆக்ட் அது தேவையே இல்லை. ஏன்னா வெளிநாட்டில் எதையோ ஒரு தப்பு தண்டா பண்ணான்னா அதனால நாம் வந்து ஏன் அதுக்கு ஒரி பண்ணிக்கணும்? இங்கே நம்ம நாட்டில் ஏதாவது ஊழல் பண்ணியிருக்கானா, ஏதாவது தப்பு பண்ணியிருக்கானா, அவன் மேலே ஆக்ஷன் எடுப்போம். அதனால அந்த சட்டத்தையே நாம் எடுத்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கார் அவர். இப்போ 20ஆம் தேதி ஜனவரி அவர் வந்து ஆட்சியில் அமரப் போகின்றார், மறுபடியும் பிரசிடென்ட் வரப்போகின்றார். அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் அவருடைய ஸ்டாண்ட் அப்படி தான் இருக்கும். ஆனால் இதில் ஒரு கேட்ச், இது நாம் அதை கேன்சல் பண்ணுறேங்கிற பட்சத்தில் அவர் சில கண்டிஷன்ஸ்லாம் போடுவார். என்ன போடுவார்னு சொன்னால், நம்ம திரு மோடி அவர்கள் நேரடியாக அவர் வந்து திரு மோடி அவர்கள் இதில் வந்து இன்டர்வியூ பண்ணி இதை சரி பண்ணுங்க அப்படின்னு கேட்டார்னா, அப்போ அவரும் திரு மோடி அவர்களும் இந்த ஊழலில் ஒரு பங்கு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக ஸ்ட்ரைட்டாக அவரும் அதில் வந்து பங்காளி அப்படிங்கிற மாதிரி பேச்சு வரும். அது வந்து தேசத்துக்கே நல்லது இல்லை. ஆனால் இன்டைரக்ட்வே அவருக்கு ப்ரெஷர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அவர் ஈல்டு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, நான் முன்னாடியே சொன்னதான் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார்னா, அப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். அந்த அந்த அக்ரிமெண்ட்ஸை அட்வான்டேஜஸ் டு அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரி ஷரத்தெல்லாம் போட்டு அதில் நீ கழுத்து போட்டால் நான் உங்கள் ஊருக்காரரை நான் வந்து காப்பாற்றுவேன், இல்லைன்னா நான் ஒன்றும் அந்த சட்டத்தை வச்சுன்னு நான் ஆக்ஷன் தான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னால், இவர் சரண்டர் ஆகி சரி பரவாயில்ல அந்த சட்டத்தை நம்ம எடுக்கணும்னு சொன்னால், அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னு அதெல்லாம் நம்ம கேட்டு போங்கிற மாதிரி பண்ணினாங்கன்னா, அப்போ நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வில் பி சாக்ரிஃபைஸ். அதுதான் அப்போ தேசத்தினுடைய இன்ட்ரெஸ்ட்டை பறி போகும், அதை வந்து தியாகம் செய்வார்கள். அது நம்ம தேசத்துக்கு நல்லதா? ஒரு தனி மனிதனுக்காக இந்த தேசத்தினுடைய நன்மையை நாம தியாகம் செய்ய வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி வருமா, வராதா? கண்டிப்பா கண்டிப்பா. ரெண்டாவது, நான் இந்த செக்யூரிட்டிஸ் அந்த இது எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் இருக்கேன் அமெரிக்காவில், அவங்க போட்டது சிவில் கேஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 100க்கு 99 கேஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு பெனல்ட்டி, பெரிய அளவுக்கு ஃபைன் அப்படின்னு போட்டு அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 1% தான் கடைசி வரைக்கும் இழுத்துன்னு போய் ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்காங்க. அதனால இவர்கிட்ட ஏதாவது பெனல்ட்டி வாங்கிட்டு ஒரு ஹெவி அமௌண்ட்டை ஃபைனாக வாங்கிட்டு அவங்க க்ளோஸ் பண்ணுறது தான் வாய்ப்பு இருக்குது. ஆகவே 2 விதத்துலேயும்
பார்த்தீங்கன்னா இது கடைசியில் முடிவில் எல்லாம் சௌக்கியம் எல்லாம் சுபம் அப்படிங்கிற மாதிரி முடிவுபடுமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார். அப்புறம் இந்த அதானி விவகாரத்துல இன்னொரு விஷயத்த பாஜகவினர் சொல்றாங்க, நாங்கள் ஆளாத மாநிலங்களில் உள்ள அதிகாரிகள் தான் லஞ்சம் வாங்கி இருக்கிறாங்க, அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க, எல்லாம் பாஜக அதானிங்கிற மாதிரி லிங்க் பண்றீங்களே, தமிழ்நாட்டுல நடந்திருக்கு, ஆந்திரால நடந்திருக்கு, சத்தீஸ்கர்ல நடந்திருக்கு, ஜம்மு காஷ்மீர் நடந்திருக்கு, அந்த ஸ்டேட்ல யாரு சார் அப்ப சிஎம்ஆ இருந்தா, என்ன பார்ட்டி இருந்தது, அதை நோக்கிதான் நீங்க கேள்வி கேட்கணுமே ஒழிய எங்கள்கிட்ட இது வராது அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு லாஜிக் வைக்கிறாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் ஒரு அபத்தமான பேச்சு சார். அதாவது யார்கிட்ட இந்த அக்ரிமெண்ட்லாம் போடுறாங்க சார்? யார்கிட்ட இந்த எலக்ட்ரிசிட்டி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்குறாங்க? இப்போ சோலார் எனர்ஜி அப்படிங்கிறப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங். அவங்களுக்கு அவங்களால சோலார் எனர்ஜி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுக்க முடியல. ஏன்னா இந்த ரேட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் வாங்காமல் விட்டுட்டாங்க. அப்போ அதற்குத்தான் இந்த அதானி வந்து பணம் எல்லாம் கொடுத்து அது சரி கட்டி இருக்கிறதாக பேச்சு. இப்போ யார் அதை இந்த இந்த இஷ்யூவில் மத்திய அரசு அண்டர்டேக்கிங், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங், அது தானே சார் அதில் இன்வால்வ்டு. அது வந்து அதில் நடக்கக்கூடிய விஷயம் எதுவுமே மத்திய அரசுக்கு தெரியவே தெரியாதா? இப்போ ரிசர்வ் பேங்க்கில் ஏதோ ஒன்று நடக்குதுன்னா எனக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை, அது ரிசர்வ் பேங்க் அது தனி அப்படின்னு அவங்க எஸ்கேப் ஆகிட முடியுமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு? அதேமாதிரி இந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷனுங்கிறது மத்திய அரசு அண்டர்டேக்கிங். அதுலேருந்து நான் வந்து அதெல்லாம் நான் ஒன்றும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ரெகுலர் அவுட் ஆக முடியும்? ஆகவே தமிழ்நாடு எடுக்கிற ஸ்டாண்டு ரொம்ப கரெக்டு. அதாவது நாங்கள் யாரோட அக்ரிமெண்ட் போட்டோம், அந்த சோலார் எனர்ஜி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் கூட தான் போட்டோம். அப்போ முதல்ல 7 ரூபாய் இருந்தது, இப்போ நாங்கள் 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு தான் நாங்கள் வாங்குகின்றோம் அப்படின்னு சொன்னால் இது திஸ் இஸ் இவங்களுக்கு நீங்கள் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அது ரூட்டை கண்டுபிடிச்சி அந்த கவர்மெண்ட்டு அதுக்கு யார் பின்னாடி இருந்து வேலை செஞ்சது, இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இல்லாமல் இதெல்லாம் இவங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியும், வாலாட்ட முடியுமா? நான் ஒரு முக்கியமான டெசிஷன் ஒன்று எடுக்கிறாங்க சார், பிஹெச்இஎல்ல எடுக்கிறாங்க அல்லது பேங்க் ஆஃப் இந்தியாவில் எடுக்கிறாங்க, அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒன்றுமே அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷன். அந்த மாதிரிலாம் சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் முடியுமா சார்? ஆகவே இவங்க நம்ம மத்திய அரசு பேசுவது அல்லது பிஜேபி பேசுவது என்பது அக்கிரமமானது. அதாவது நம்ம டிஃப்ளெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அது ஏற்க முடியாத ஒரு வாதமாகத்தான் நான் பார்க்கின்றேன் சார். அதானி விவகாரத்தில் அமெரிக்கா தலையிட்டது, அதை இந்தியா எப்படி அணுகுகிறது, சட்டப்படி இப்படி பண்ணணும். ஒருவேளை அதானிக்காக அமெரிக்கா இறங்கி வந்தால் நமது இந்தியாவினுடைய நலன்கள் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் உட்பட பாதிக்கப்படுற மாதிரி வரும். ஏற்கனவே ட்ரம்ப் வந்து பிற நாட்டினரால் நம்மளுடைய பொருளாதாரம், அமெரிக்க பொருளாதாரம் அவங்க கைக்கு போயிடுச்சுங்கிற ஒரு விமர்சனத்தை தொடர்ச்சியா கடந்த முறையே வச்சாரு, இந்த முறையே வச்சாரு. இருந்தாலும் ரொம்ப படிச்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது, H1B விசால பிரச்சனை வராதுங்கிற மாதிரி சொன்னாலுமே ட்ரம்ப் எப்பவுமே அந்த பிற நாட்டினர் வந்து அவர்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுல இந்த மாதிரியான விவகாரம் வரும்போது எதையெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி அதானியை காப்பாற்றுவாங்களோ அப்படிங்கிற உங்களுடைய அச்சத்தையும் ஆதங்கத்தையும் ரொம்ப தெளிவாகவே வெளியிட்டு இருந்தீங்க சார். இன்னொரு புறம் இப்போ மகாராஷ்டிரா தேர்தலில் ஷிண்டே வந்து மீண்டும் முதலமைச்சர் ஆக மாட்டார் அப்படிங்கிற விஷயத்த திருப்பி சொல்றாங்க. சிவசேனாவா பாஜகவா முதலமைச்சர் அப்படிங்கிற போட்டியில தான் 2 கூட்டணியும் பிரிஞ்சுது. இப்ப திருப்பியும் ஒரு சிவசேனால இருந்து பிரிந்த ஒரு நபரை முதலமைச்சர் ஆக்குனாங்க, இப்ப திருப்பி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இப்ப திருப்பி சிவசேனாவை ஆக்க மாட்டாங்க, பிஜேபியை தான் முன்னிறுத்துவாங்கன்னு சொல்றாங்க. இது எப்படி போகும் பாக்குறீங்க சார்? இது எப்படி 2 பேருக்குள்ளேயும் ரொம்ப காம்ப்ரமைஸா போயிடுவாங்களா? ஒரு இஷ்யூ இருக்காதா? ஃபட்னாவிஸ் தான் சார் டெஃபினட்டா சீஃப் மினிஸ்டர். பிஜேபியினுடைய ஃபட்னாவிஸ் தான் டெஃபினட்டா சீஃப் மினிஸ்டர் ஆக போகின்றார். இது வந்து ஆரம்பத்தில் ஏதாவது எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு ப்ரீ கண்டிஷன். ஏன்னா சிவசேனா ஸ்பிளிண்டர் குரூப்பை வச்சுட்டு நாம் ஆட்சி நடத்த முடியாது, அதே மாதிரி என்சிபியினுடைய ஸ்பிளிண்டர் குரூப்பை வச்சுட்டு ஆட்சி நடத்த முடியாது. அதனால் பிஜேபியினுடைய முக்கியமான ஒரு பங்கு வகிப்பவர் என்பது ஃபட்னாவிஸ். அவரை தான் நாம் முன்னிறுத்தணும். அதனால் பிஜேபி எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. ஆகவே நான் ஏன் எதுக்காக சொல்கிறேன், நானும் ஒரு சுயம் சேவக் தான், ஆர்எஸ் சுயம் சேவக் தான். பட் இருந்தாலும் கூட அவங்க அரசியலில் ஈடுபட மாட்டேன்னு நாங்கள் வந்து சமூக சேவை மட்டுமே செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கூட அவங்களுடைய கைவண்ணம் இதில் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது.
ஆகவே அதில் அரசியல் ஈடுபாடு நிச்சயமாக இருக்கின்றது என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரீ கண்டிஷன் போட்டிருக்காங்க. அண்டு பிஜேபியிலையும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு நாங்கள் 132 இடம் ஜெயிச்சிருக்கோம், இன்னும் ஒரு சில இடங்கள் ஒட்டி எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா போறோம்னு. இப்போ வந்து சிவசேனா என்ன பண்ணுவாங்க, எதிர்த்து போராடினாங்கன்னா அவங்க கட்சியை உடைச்சிடுவாங்க. ஏற்கனவே உடைஞ்ச கட்சி தான் இது. இதை ஃபர்தராகவும் உடைக்க போகிறாங்க. இன்னும் வருகின்ற செய்தி மகாராஷ்டிராலேருந்து என்னென்னா, என்சிபி சரத்பவார் கட்சியிலேருந்தும் அதே மாதிரி உத்தவ் தாக்கரே சிவசேனாலேருந்தும் காங்கிரஸ்லேருந்து நிறைய பேர் இழுத்துருவாங்க அப்படின்னு வேற சொல்கிறாங்க. அதெல்லாம் வேற பெரிய பெரிய அளவுக்கு எக்ஸோடஸ் இருக்க போகின்றது அப்படின்லாம் பேசுகிறாங்க. அதாவது ரொம்ப அநியாயம் இந்த நாட்டிலே, இந்த அநியாயம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அநியாயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அது ஆட்சியில் 230 இடம் உங்களுக்கெல்லாம் சேர்ந்து கிடைச்சிருக்கு. தனிப்பட்ட முறையில் 132 இடம் கிடைச்சிருக்கு. அதை தாண்டி எதிர்கட்சிகள்னு இருக்கக்கூடிய ஒரு 48-50 பேர் அவங்களையும் உடைச்சி நீங்கள் எங்களோட சேரு அப்படின்னு சொன்னால் அது வந்து எதேச்சாதிகாரத்துக்கு மிகப்பெரிய அளவிற்கு வழிவகுக்கின்றது மகாராஷ்டிரா அப்படிங்கிறது தான் வெளிப்படையான உண்மை. அவங்க வந்து நிச்சயமாக கொஞ்சம் கூட அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஃபட்னாவிஸ் தான் வந்து சீஃப் மினிஸ்டராக ஆக போகின்றார், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அங்கே மகாராஷ்டிராவில் பாஜகவினுடைய சோசியல் இன்ஜினியரிங்கில் மராத்தா சென்டிமெண்ட், ஓபிசி சென்டிமெண்ட், இந்த மாதிரியான சோசியல் இன்ஜினியரிங் செஞ்சு தான் மகாராஷ்டிராவில் அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிவசேனாவை தாண்டி நாங்கள் அந்த மராத்தா சென்டிமெண்ட்டை கையில் எடுக்கிறோங்கிற விஷயங்களெல்லாம் கையில் எடுத்து பேசி, அதர் ஓபிசிக்கு நாங்கள் இருக்கோங்கிற அந்த அரசியலை பேசி, இது பிராமின் பார்ட்டி மட்டும் இல்லை அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு அப்பீஸ்மெண்ட்லாம் பண்ணி வந்ததா சொல்லுவாங்க. எப்படி ஊபியில் வந்து யாதவர் அல்லாத ஓபிசி ஓட்டை வாங்கினாங்க, மாயாவதியோட கேஸ்ட் இல்லாத இதர தலித் ஓட்டை வாங்கினாங்களோ அந்த சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி தான் வந்ததா சொன்னாங்க. இப்போ நீங்க அகைன் பட்னாவிஸ் ஒரு பிராமின் சிஎம்னா அந்த மராத்தா சென்டிமெண்ட்டை வந்து எதிர்கட்சிகள் கையில் எடுக்க மாட்டாங்களா? ஏன் சிவசேனா கையில் எடுக்காதா? அது பிராமின் வர்சஸ் மராத்தா அப்படிங்கிற அந்த, ஏன்னா அல்டிமேட்டா பவர் கேப்சர் தானே அந்த அவங்களுடைய எல்லாருக்குமே. இப்ப இந்த கான்செப்டை திருப்பி கையில் எடுக்க மாட்டாங்களா? இல்லை சார், அவங்க கடைசி ஜெயிச்சிட்டாங்க சார். பிஜேபி ஹேஸ் ஒன். இப்போ அவங்களுடைய தேர்வு என்பது ஃபட்னாவிஸ் அவர் ஒரு பிராமின் தான், அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதை இந்த ஒரு காரணம் காமிச்சு இவர் இருக்கணும் அவர் இருக்கணும்னு தான் ஓபிசி மற்ற யாரோ ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் பேச்செல்லாம் வராது சார். அண்டு செகண்ட் பாயிண்ட்டு, இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நாக்பூரில் இருக்குது. ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு மிக முக்கியமான சுயம் சேவக் என்பது திரு ஃபட்னாவிஸ். ஹி ஹேப்பன்ஸ் டு பி எ பிராமின். அதனால் அவருக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஆர்எஸ்எஸோட சப்போர்ட் இருக்குது. அதனால் அதை தாண்டி நீங்கள் வந்து மற்ற இஷ்யூலாம் பேசினா எடுபடவே போகிறதில்ல. முன்னாடியே அவர் சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் தான். அண்டு செகண்ட் பாயிண்ட்டு, அவருக்கு இந்த பிராமின்னு ஒரு டாக் குத்தினாலும் கூட அவர் முன்னாடியே சிஎம்மாக இருந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மகாராஷ்டிராவை நடத்தியவர். ஆர்எஸ்எஸ் ரொம்ப நெருக்கமானவர், அதனால் அவரையே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போவாங்க. இது வேற காரணம் சொல்லி அவரை டிஸ்லாஜ் பண்ணுறதுலாம் முடியாது சார். அவரை தடுக்க முடியாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அப்போ ப்ராப்பர் சிவசேனா உத்தவ் தாக்கரே, ப்ராப்பர் தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார், இவங்கெல்லாம் உண்மையிலேயே ஆட்டம் கண்டுட்டாங்க, அப்படிதானே? ஆமாம், அதில் என்ன சந்தேகம் இல்லை சார். ஆக்சுவலாக இந்த அளவுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும்னு அவங்களே எதிர்பார்க்கல. 230 இடம்லாம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ டச் அண்ட் கோங்கிற மாதிரி இருக்கும். நாம் எப்படியாவது மறுபடியும் ஆட்சியில் அமர்ந்து விடலான்னு சொல்லிட்டு ஸ்பிளிண்டர் குரூப் சிவசேனா சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் நடக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் அவர் தான் சஜஸ்ட் பண்ணினது இந்த 2100 ரூபான்னு ஒரு மக்களுக்கு, ஏழ்மையான மக்களுக்கு மாதம் 1500லேருந்து 2100ன்னு சொன்னது அந்த சிவசேனாவுடைய ஒரு முயற்சி தான் அது. இருந்தாலும் கூட அதை ஏற்க மறுத்து விட்டாங்களே, அது என்ன செய்ய முடியும்? ஐ திங்க் தட் இஸ் எண்ட் ஆஃப் இட். ஆமாம், கண்டிப்பாக மகாராஷ்டிராவில் வந்து பாஜக வெற்றி பெற்று விட்டது. அல்டிமேட்டான வெற்றி அது. அது இந்துத்துவாவின் வெற்றியா, பாஜகங்கிற கட்சியின் வெற்றியா, இலவசங்களுக்கு கிடைத்த வெற்றியா, அல்லது எதிர்கட்சியின் தோல்வியா, எப்படி பகுத்தாய்ந்தாலும் அவர்கள் வந்து விட்டார்கள். சிவசேனா இல்லாமல் நாங்கள் இதுல
அதில் தமிழ்நாட்டை பற்றி ரேவடி கல்ச்சர்னு சொன்னாங்கல்ல, இதே பிரைம் மினிஸ்டர் சொன்னார் இல்லையா, அதை பற்றி நாடெல்லாம் டிஸ்கஷன் ஓடித்து இல்லையா, தமிழ்நாட்டில் 1000 ரூபா கொடுத்து பெரிய தப்புன்னாங்களே, அதே இந்த கான்செப்டை தானே சார் அவங்க கொண்டு வந்தாங்க. 1500 கொண்டு வந்து இப்போ 2100 மாற்றிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் என்ன நல்ல காரியம் நடக்கின்றதோ அதை தான் ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க மற்ற இடத்துலையும். ஆகவே தமிழ்நாடு தான் முன்னோடி. சோஷியல் இன்ஜினியரிங்லாம் பேச சமூக நீதிங்கிறது இங்கேருந்து தான் உருவாகின்றது. ஆகவே அதை நீங்கள் எடுத்துருந்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது இப்போ பிஜேபிக்கு நல்லா தெரிஞ்சு போயிருக்கு. இவங்களுக்கும் சிவசேனா ஸ்பிளிண்டர் குரூப் இவங்களுக்கும் நல்லா தெரிஞ்சு போயிருக்கு. கண்டிப்பா இந்த விவகாரம் அமெரிக்கா அதானியிலிருந்து நம்ம நாக்பூர் வரையும் பாஜக என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள், என்னென்ன முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இதை எப்படி பார்க்கணும், இதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்னங்கிறத ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி சார், தேங்க்யூ.